இந்த பிரபஞ்சத்தில் நமக்கும் மற்றவர்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. நம்மளை விட பணம் அதிகமா வைத்திருப்பவர்களும் இருக்கிறார்கள், பணம் குறைவாக வைத்திருப்பவர்களும் இருக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சிலருக்கு சந்தோஷமாகவும் சிலருக்கு துக்கமாகவும் இருக்கும். ஆனால் அனைவருக்கும் சமமாக கிடைப்பது நேரம்தான். இந்த பிரபஞ்சத்தில் யாருடைய சக்சஸ் ஸ்டோரி எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு இடையே உள்ள ஆயுதம் நேரம் மட்டும்தான். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட். இந்த நேரத்தை எப்படி நாம் பயன்படுத்துகிறோமோ அதே போலத்தான் நம் வாழ்க்கையும் அமையும். எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம், டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்க வேண்டுமென்றால் நாம் கடினமாக உழைக்க வேண்டும் என்று. ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். அதிகமான ஆலோசனை, ஓவர் திங்கிங் குறைகிறது, ஸ்ட்ரெஸ் குறைகிறது, ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கும். இது எல்லாம் பார்க்கும் பொழுது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கடினமானது என்று நினைக்க வேண்டாம். யார் வேண்டுமென்றாலும் ஃபாலோ பண்ணலாம். 2024 நம்ம எல்லோருமே ஒரு சபதம் எடுத்திருப்போம். அந்த வருடம் முடிவதற்குள் நாம் செட் பண்ண கோல் முடிச்சிருக்கணும் என்று. ஆனால் அதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா நம்ம கோலை மட்டும்தான் செட் பண்ணுவோம், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், உன் கூடவே இருக்கக்கூடிய உன் நண்பன் அந்த வருடத்தில் திடீரென்று ஏதோ ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்து இருக்கும். அவர்கள் கார் வாங்கியிருக்கலாம், நல்ல வேலையில் நல்ல ஒரு சம்பளம் வாங்கி கொண்டிருக்கலாம், அவர்களுக்கு நினைத்தபடி ஒரு வீடு கட்டியிருக்கலாம். இந்த மாற்றம் அவர்களுக்கு மட்டும் எப்படி நடந்தது? ஏனென்றால் அவர்கள் நினைத்ததை அப்படியே விடாமல் அதற்கான முயற்சி எடுத்து அவர்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்துள்ளனர். நாம் நமக்கு தேவையானதை நினைத்து கொண்டு ஆசைகளை வளைத்து கொண்டு தகுதியான நேரத்தை பயன்படுத்தாமலே இருந்துவிட்டோம். 2025 அப்படி இல்லாமல் நாம் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், நாம் ஆசைகளை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும், நாம் நேரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஆலோசனை செய்து வெற்றி பெறுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதை மனப்பாடம் செய்யாமல் டைரியில் எழுதுங்கள். பின்னர் உங்கள் மனதில் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அடைய விரும்பும் நேரத்தை இலக்காக வைத்திருங்கள். பிறகு படிப்படியாக வெற்றி பாதையில் செல்வீர்கள். திட்டமிடாமல் யாரும் வெற்றி பெற மாட்டார்கள். உங்கள் இலக்குகள் என்ன என்பதை திட்டங்களாக உருவாக்க வேண்டும். நீங்கள் அமைதியான இடத்தில் உட்கார்ந்து வேலையை எப்படி தொடங்க வேண்டும், எவ்வளவு நேரம் ஆகும், ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அது எப்படி தீர்க்க முடியும் என்பதை நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் ஒவ்வொரு வேலையிலும் அழகாக முன்னேறுவீர்கள். சாதனையாளர்கள் திட்டமிட்டு அதற்கான வேலையை தொடங்குவார்கள். ஒவ்வொரு நேரமும் முக்கியம் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டவர்கள். உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் நேரத்தை பயனுள்ளதாக மாற்றுங்கள். நீங்கள் சாதிப்பதற்கு திட்டமிடல் பெரும் பங்கு வகிக்கிறது. நாம் எதிர்மறை சிந்தனையில் இருந்தால் நாம் திட்டமிட்டதை வெற்றி பெற முடியாது. எதிர்மறை எண்ணங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. என்னால் முடியாது என்று உங்கள் மனதில் தோன்றுவது மிக இயல்புதான். பலரால் முடியாது என நினைத்த காரியம் ஒரு சிலரால் மட்டும் ஏன் முடிகிறது? ஏனென்றால் அவர்கள் நேர்மறை சிந்தனைகளை கொண்டவர்கள். அதனால் நீங்கள் நேர்முறையாக சிந்தித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் உதயமாகி இருப்பதை காண்பீர்கள். ஒவ்வொரு மனிதனும் தன் கனவுகளை நிறைவேற்றுவதில் மும்முரமாக இருப்பார்கள். அதே போல தான் உங்கள் கனவை வேறு யாரும் நிறைவேற்ற மாட்டார்கள். அதை நீங்களே செயல்படுத்த வேண்டும். உங்கள் திட்டங்களை நிறைவேற்ற மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது. உங்கள் வெற்றி உங்கள் கையில்தான் உள்ளது, மற்றவர்கள் கையில் அல்ல என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் உழைக்க வேண்டும். நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் நம்மை சோம்பேறியான சூழலில்தான் வைத்திருக்கிறார்கள். அது நீங்கள் திட்டமிட்ட புதிய வழி சிந்திக்கவும் வேலை செய்யவும் அனுமதிக்காது. வேலை செய்யாமல் இருந்தால் எப்படி சாதிக்க முடியும்? நீங்கள் எதை அடைய போகிறீர்கள் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. கடினமான பணியை எளிதாக்க உங்கள் சிந்தனையை பயன்படுத்த வேண்டும். எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவு வெற்றி அடைவீர்கள். ஒவ்வொரு சிந்தனை துளியும் உங்கள் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும். நீங்கள் உங்கள் வேலையை எவ்வளவு விரும்புகிறீர்களோ அதே அளவுக்கு வேலையும் உங்கள் லாபத்துக்கு கொண்டு செல்லும். வேலையை விரும்பி செய்தவர்கள் யாரும் தோற்றதில்லை. அப்படியே தோற்றாலும் உங்கள் வேலையில் உள்ள குறைகளை கண்டறிந்து மீண்டும் வேலையை விரும்பி செய்வதன் மூலம் நிச்சயம் வெற்றி அடைய முடியும்.
நம்முடைய மைண்ட் செட்டு ரிச் மைண்ட் செட்டாக இருக்க வேண்டும். நம்ம பழகக்கூடிய நண்பர்கள் கூட பாசிட்டிவ் திங்கிங் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரிச் மைண்ட் செட் இருக்கிறவங்க ஐடியா மூலம் பணம் சம்பாதிப்பாங்க. அதிகமாக பணம் வேணும் என்றால் அதிகமான ஐடியா வேணும். அப்போ ஐடியா மூலமாக பணம் சம்பாதிக்கலாம் நினைக்கிறவங்க ரிச் மைண்ட் செட். நாம் இலக்குகள் நாம் வேகமாக செயல்பட வேண்டும். அப்போதுதான் நம் இலக்கை அந்த வருடத்துக்குள் அடைய முடியும். திட்டமிட்ட வேலை செய்யும்போது அந்த ஒர்க்கில் அவுட்புட் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன, அது எப்படி செய்யணும், எத்தனை நாட்களில் முடிக்கணும் என்று திட்டமிட்டல் இருக்கணும். ப்ராப்ளம் வந்தால் ரிச் மைண்ட் செட் ப்ராப்ளம் எப்படி கிளியர் பண்ணலாம், ரிசல்ட் எப்படி கொண்டு வரலாம் யோசிப்பாங்க. வழியில் பல பிரச்சனைகள் இருக்கும். உழைப்பில் உறுதியாக இருங்கள். வெற்றி உங்களை எப்படி வலம் வருகிறது என்று பாருங்கள். நீங்கள் வெளியேற விரும்பினால் நிச்சயமாக உங்கள் கனவுகளை கொன்று விடுவீர்கள். நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் நமக்கு என்றும் அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு நண்பனாக இருந்தாலும் சரி, 10 நண்பனாக இருந்தாலும் சரி, நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களாக என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஆதரவாகவும் நல்ல அறிவுரைகளையும் தந்து உங்களது கருத்துக்களை காது கொடுத்து பொறுமையுடன் கேட்பவராக இருப்பவர்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய சுய சிந்தனை மூலம் நேர்மறை எண்ணங்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். உதாரணமாக, இதற்கு முன் நான் இந்த செயலை செய்ததே இல்லை என்று யோசிப்பதை விட, எனக்கு புதியதாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்ற உறுதியோடு முயற்சி செய்யுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஓடி போய்விடும். வாழுதலில் அடிப்படை நோக்கமே வாழுறது தான். நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவராகவும் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு உயர்ந்தவன் ஆகிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்தாக வேண்டும். வாழ்க்கை கன நேரம் கூட வீண் பொழுது போக்கக்கூடாது. வீண் பொழுது போக்காத வாழ்க்கையே மிகவும் சிறந்த வாழ்க்கையாகும். நாம் இன்று பணத்தை அலட்சியப்படுத்தினால் நாளை பணம் நம்மை அலட்சியப்படுத்திவிடும். நாம் இன்று நேரத்தை வீணடித்தால் நாளை நாமே வீணாகி போவோம். மனிதர்களை அலட்சியம் செய்யாதீர்கள். வாய்ப்புகளை அலட்சியம் செய்யாதீர்கள். இன்று உழைக்க தயங்கியவருக்கு நாளை அழக்கூட திராணி இருக்காது. வெற்றியின் ரகசியம் தொடர் முயற்சி. விட்டு விடாதீர்கள். ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். சாதாரண மனிதர்களுக்கு தடைகள் முடிவாக தெரியும். திறமை உள்ளவர்களுக்கு அது சவாலாய் தெரியும். விட்டு செல்கிறவர் வெற்றி பெறுவதில்லை. வெற்றி பெறுகிறவர் விட்டு செல்வதில்லை. யார் விட்டு செல்வார்கள்? தன் மீது தனக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். திட்டமிடுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்தது போல் நடக்கும். வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.